அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் காவல் நிலையத்தில் பயன்படுத்தும் கவுண்டர் கம்ப்ளைண்ட் அண்ட் கவுண்டர் கேஸ்னா என்ன, நீதிமன்றத்தில் இந்த கவுண்டர் கேஸ் எப்படி வழக்கு நடைபெறும் என்றதை பற்றிய முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். பொதுவாக இரு தரப்பினரிடையோ இல்லை இரு நபர்களுக்கிடையோ ஒரு பிரச்சனை நடந்துட்டதோ, ஒரு குற்றம் நடைபெற்றோ, அதில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டவரோ ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டவராக இருப்பாங்க. இது போன்ற சமயத்தில் பாதிக்கப்பட்டவர் வழக்கமாக புகார் தருவாங்க. ஆனால் சில இடத்துல இரு தரப்பினரும் புகார் கொடுப்பாங்க, பாதிக்கப்பட்டவரும் புகார் கொடுப்பாங்க, குற்றச்சாட்டுப்பட்டவரும் புகார் கொடுப்பாங்க, காயமடைஞ்சவரும் புகார் கொடுக்கலாம், இல்லை காயத்தை ஏற்படுத்தினவர் காயமடைந்தவருக்கு முன்கூட்டியே போய் புகார் கொடுத்துடலாம். இது போன்ற சமயத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைக்காம போயிடக்கூடாதுன்றதுக்காக கவுண்டர் கம்ப்ளைண்ட்ன்றது சட்டத்தில் நடைமுறையில் இருக்குது. இந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட்ன்ற விஷயம் சட்டத்தில் வெளிப்படையாக சொல்லப்படலைனாலும் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ரூல் 566 இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது தொடர்பாக நீதிமன்றங்கள்லேயும் கவுண்டர் கம்ப்ளைண்ட் அண்ட் கவுண்டர் கேஸை எப்படி நடத்தணுன்ற வழிமுறைகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிரகாரம் ஒரு கம்ப்ளைண்ட் அண்ட் கவுண்டர் கம்ப்ளைண்ட் வந்திருந்ததுன்னா அந்த இரண்டுத்தையும் விசாரணை செய்து சாட்சிகள் மற்றும் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் பிரகாரம் எந்த கம்ப்ளைண்ட் உண்மையானதோ அது தொடர்பாக தொடர் விசாரணை செய்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும். இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் ஏபிபி கிட்டே ரெக்கமெண்ட் கேட்டுக்கலாம். காவல் நிலையத்தில் ஒரே குற்றம் தொடர்பாக இரு புகார்கள் வந்திருந்ததுன்னா, இரு தரப்பினரும் புகார் கொடுத்தாங்கன்னா அந்த புகாரை பதிவு செய்து விசாரணை செய்து உண்மையிலேயே யார் பாதிக்கப்பட்டாங்கன்றதை விசாரணையில் முடிவில் தெரிய வந்ததுன்னா அவருக்கு சாதகமாக பாதிக்கப்பட்டவருக்கு சார்பாகவும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராகவும் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தணும். இந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட் தொடர்பாக காவல்துறைக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்களோ ஒரு ஒப்பீனியனோ தேவைப்பட்டதுன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கலாம். ஒருவேளை விசாரணையில் யார் பக்கம் தவறு இருக்குன்றது உறுதியாக தெரியலைன்னா அதை ஒரு ரிப்போர்ட்டாக தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் பதிவு செய்தலாம். நீதிபதி விசாரித்து எந்த பக்கம் தவறு இருக்குன்றத விசாரணை முடிவில் தீர்ப்பு கொடுப்பாரு. சில சமயம் காவல் நிலையத்தில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அண்ட் கவுண்டர் கம்ப்ளைண்ட் பதிவாகும் பொழுது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிரகாரம் விசாரணை செய்யாமல் அந்த வழக்கை எப்படியாவது தள்ளுபடி செய்யணும், இல்லை புகார் கொடுத்தவங்கள திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காகவும் இல்லை வேறு சில நோக்கங்களுக்காகவும் இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு இது டபுள் சைடு கம்ப்ளைண்ட், டபுள் சைடு எஃப்ஐஆர் அண்டு டபுள் சைடு ரிமாண்ட் பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் வந்தால் ரெண்டு பக்கமும் நாங்கள் ரிமாண்ட் பண்ணுவோம், நீங்களே யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு ஒரு விசாரணையை சரியான முறையில் செலுத்தாமல் சில இடத்துல இந்த மாதிரி நடக்கிறதும் இருக்குது. இதனால் உண்மையான பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தனக்கான நியாயம் கிடைக்காம எங்கே தன்மையிலையும் வழக்கு தாக்கல் செய்திருவாங்களோ என்ற ஒரு பயத்தில் வேறு வழியே இல்லாமல் புகாரை திரும்பி பெற்றுக்கொள்ளும் சில சம்பவங்களும் நடைபெற்று வருது. இது போன்ற சமயங்களில் பாதிக்கப்பட்டவர் பயப்பட தேவையில்லை. பாதிக்கப்பட்டவர் இது போன்று காவல்துறையால் முறையாக புலன் விசாரணை செய்யாமல் அவர் மேலேயும் புகார் தாக்கல் செய்து விசாரணை நடைபெறும் மிரட்டினாங்கன்னா உரிய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நிவாரணம் தேடிக்கலாம். பாதிக்கப்பட்டவர் மேலேயே எஃப்ஐஆர் தாக்கல் செய்தாலும் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிரகாரம் சரியாக புலன் விசாரணை செய்யாமல் அவசர கதியில் எஃப்ஐஆர் தாக்கல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிவிட்டு உண்மையிலேயே குற்றம் சாட்டப்பட்டவர் மேலேயும் குற்றம் செய்தவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றத்தில் உத்தரவும் பெறலாம். அடுத்ததாக குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி கவுண்டர் கேஸ் ஃபைல் பண்ணும் பிரகாரம் எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க, எப்படி அது கவுண்டர் கேஸ் நடக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். உரிமையியல் நீதிமன்றம் போல் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஜாயின்ட் ட்ரையல் நடத்த மாட்டாங்க. ஒரு கவுண்டர் கேஸாக இருந்தாலும் அடுத்தடுத்து தாக்கல் செய்த வழக்காக இருந்தாலும் ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்டவர்
அடுத்த வழக்கில் குற்றவாளியாக இருந்தாலும் 2 வழக்கும் தனித்தனியாக தான் விசாரணை செய்தாகணும். ஒவ்வொரு வழக்கிலையும் விட்னஸ் எடுக்கணும். ஒரு வழக்கில் எடுத்த விட்னஸ் 2வது வழக்குகள் பொருந்தாது. அதாவது தனித்தனியாக தான் விட்னஸ் எடுப்பாங்க. இது குற்றவியல் நீதிமன்றத்தோட நடைமுறை. புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்க்க போனால் இந்த கவுண்டர் கேஸ் பெரும்பாலும் அக்யூட்டல் ஆகிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா கேஸ் நடந்துட்டு இருக்கும்போதே இரு தரப்பினரும் சமாதானமாகி மேற்கொண்டு கேஸை வளர்க்க வேணாம் அப்படின்னு அந்த கேஸ் காம்பட்டபிள் கேஸாக இருந்தால் காம்பவுண்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா வழக்கம் போல் எப்படி கேஸை முடிக்கணுமோ அந்த மாதிரி முடித்து கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகிடுறாங்க. அந்த கேஸை முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இதுபோல் கவுண்டர் கேஸை வேறு வகையில் முடிக்கிறதுன்றதும் நடந்துட்டு தான் வருது. ஆனால் இதை ஒரு சமூக வலைத்தளத்தில் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆக மொத்தம் பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு குற்ற சம்பவம் நடந்து அதில் பாதிக்கப்பட்டவர் தன் புகார் கொடுக்க முடியாமல் ஏற்கனவே புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதனால் தன் புகார் ஏற்கப்படாத சூழ்நிலை உருவாகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் என்ற கான்செப்டு தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருக்குது. அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் பிரகாரம் முறையாக புலன் விசாரணை பண்ணி ஒரு குற்றத்துக்கு எத்தனை புகார் வந்தாலும் சரியாக புலன் விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுத்தாலே உண்மை குற்றவாளி யார், பாதிக்கப்பட்டவர் யாருன்றது காவல்துறை எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க. எத்தனை கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் விசாரணையில் சரியான குற்றவாளியை அடையாளம் கண்டு அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுப்பாங்க. ஒருவேளை காவல் நிலையத்தில் விசாரணை சரியாக நடத்தப்படாமல் பாதிக்கப்பட்டவர் மேலே குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டால் அவர் நீதிமன்றத்தில் உரிய நடவடிக்கையை எடுத்து நிவாரணம் தேடிக்கலாம். இந்த வீடியோ தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உபயோகமாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.